பிரியாணி சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த ஒரு மட்டன் கப்ஸா ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து லெஸ் ஸ்பைசரு, லெஸ் ஆயில் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சாப்பிட்டோட அந்த ஹெவினஸ்ஸே இருக்காது. பிரியாணியில் அப்படி இல்லை, நம்ம ஒரு பிளேட் சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெவியாக இருக்கும்ல, அது இதில் இருக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நான் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்து அதை குட்டியாக சாப் பண்ணி அதை நம்ம இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட வந்து நான் பூண்டு ஒரு 7 பூண்டு மாதிரி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து நம்ம க்ரீன் சில்லிஸ் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 சில்லி தான், நோ ஸ்பைஸ். அதாவது இந்த கப்ஸாவில் வந்து ஸ்பைஸ் கம்மியாக தான் இருக்கும். அது கூட ஒரு 750 மட்டன் எடுத்திருக்கேன் வித் போனோட. அதை நல்லா அந்த ஆனியன் அந்த எண்ணெயில் வந்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா ஒரு சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ண போகிறது நம்ம கரம் மசாலா ஸ்பைசஸ் தான். பே லீஃபு, பட்டை எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஆயிலில் போட்டிங்கன்னா அதோடைய வாசனை மட்டும்தான் டாமினேட் பண்ணும். பிரியாணிலேயும் சரி எண்ணெயிலே போடாமல் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து லைட்டான அதோடைய ஸ்மெல் கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கப்ஸால் அந்தளவுக்கு வந்து ஸ்பைஸ் இருக்காது. இந்த பெப்பரை வந்து இடையில கடித்து சாப்பிடும்போது அந்த ஸ்பைஸ் தெரியும், அவ்வளோதான். இதுக்கு வந்து நான் வந்து 750 கிராம் மட்டனுக்கு வந்து நான் 3 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 200 கிராம் கிளாஸில் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 30 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 தக்காளியை வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். டொமேட்டோ பேஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். நான் என்கிட்ட டொமேட்டோ பேஸ்ட் இல்லாததுனால நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு புளிப்பு சுவைக்காக தான். கப்ஸா வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் இங்கே ட்ரெடிஷ்னலாக செய்கிறவங்க கண்டிப்பாக டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லா ஸ்பைசஸையும் நல்லா அந்த மட்டனோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கப்ஸாவுக்கு மெயினே வந்து அந்த காஞ்ச லெமன் போடுவாங்க. அது இப்போ என்கிட்ட இல்லாததுனால நான் லெமனோட தோலை நல்லா துருவி அதை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அந்த லெமனோட ஃப்ளேவர் அந்த கப்ஸாவில் வர்றதுக்காக. இப்போ வந்து நம்ம வந்து மட்டனை வந்து வேக வைக்கணும். நம்ம மிக்ஸி ஜார் அரைச்ச அந்த டொமேட்டோ பேஸ்ட் இருக்குல்ல, அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிட்டு மட்டன் வேகிற அளவுக்கு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அது கூட கொஞ்சமாக பொட்டேட்டோ ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி மட்டன் கப்ஸாவோட பார்ட் 2 வீடியோ தான். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மட்டன் நல்லா பொட்டேட்டோ எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். நான் 3 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா மட்டனுக்குள்ளே ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நமக்கு பத்தலை. நல்லா அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம இப்போ ரைஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். நான் 3 கப் ஆஃப் ரைஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம தண்ணி அளவு செக் பண்ணலாம். நம்ம அந்த கரண்டியில் அந்த பாதி அளவு இருக்கணும். ரொம்ப அமுக்கி பார்க்கக்கூடாது, ரைஸ் மேலே வச்சதே பார்க்கணும். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம், அதாவது 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமும் அதுக்கு அடுத்த 10 நிமிஷம் லோ ஃப்ளேமும் வச்சா அழகாக வெந்து வந்துடும். கீழே அடி எதுவுமே பிடிக்காது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ரொம்ப லோயர் சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பராக ரைஸ் அழகாக முள் மாதிரி எந்திரிச்சு வந்து நிற்கும். இப்போ பாருங்கள், அழகான கப்ஸா ரெடி. இது அப்படியே நம்ம பிளேட்டில் வந்து இந்த மாதிரி கொட்டி சர்வ் பண்ணோண்டா எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட மேலே வந்து நம்ம பாதாம், கருப்பு திராட்சை இதெல்லாம் வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி அப்படியே மேலே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். இந்த கப்ஸா வந்து ரொம்பவே லைட்டான ஒரு ஃப்ளேவர் தான் இருக்கும். கலர் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நான் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எல்லாமே போட்டிருக்கேன், லெமன் போட்டிருக்கேன். ரொம்பவே டெலிஷியஸான கப்ஸா. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே நேரம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கப்ஸா எப்படி இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.